என்ன விஷயம்? என் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, என் வீட்டு பக்கமே வர மாட்டேன்னு சொன்னீங்க, என்னைய தேடி வந்திருக்கீங்க. நீலாம் விளங்குவியாடா? என் வாழ்க்கையை நாசமனா ஆக்கிட்டல்ல. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணல நீனு? நீ தான் என்னோட தம்பின்ற மௌனிக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிட்டு. இப்ப அவ என்னைய விட்டுட்டு போயிட்டா. அண்ணி விட்டுட்டு போனாங்கன்னா நீங்க தானே போய் சமாதானப்படுத்தணும். எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உன்னால சௌமியாவும் என்கிட்ட சண்டை போட்டு போயிட்டா. இங்க பாருங்க, உங்க கதையெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்லை. ஆல்ரெடி எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. அவளை எப்படி சமாதானப்படுத்துறது, அவளை எப்படி என் கூட வச்சுக்கணும்னு தெரியாம நானே முழிச்சிட்டு இருக்கேன். இல்லை நீங்க வேற வந்து உங்க பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆனா நீலாம் திருந்தவே மாட்ட. எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொன்னேன் நான், இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கேன்ட்டு. கேட்டியா நீனு? எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணி இப்ப எல்லார் வாழ்க்கையிலயும் குளறுபடி உண்டு பண்ணிட்டல்ல. இங்க பாரு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுனே. சும்மா சும்மா அதே பேசிட்டு இருக்காத. இனிமேல் நடக்க போறத மட்டும் பாரு. இனிமேல்லாம் தாரா லைஃப்ல பேராத சொல்லிட்டேன். அவ என் பொண்டாட்டி. எனக்கு அவளை பிடிக்காம பழி வாங்குறதுக்காக என்னெல்லாமோ பண்ணேன். இப்போ அவ என் மாமன் அவ எனக்கு பிடிச்சு போச்சு. அவ வேணுங்கிறதுக்காக இன்னும் என்னெல்லாம் பண்ணுவேன். நான் சொல்லல, இவெல்லாம் ஒரு நாளும் திருந்த மாட்டான். வாங்க நம்ம போவோம். கொஞ்சமாச்சும் குச்சி உணர்ச்சி இருக்கா? குச்சி உணர்ச்சியை வச்சுட்டு என்னென்ன பண்ண? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. தேவையில்லாம ஒரு பொண்ணு மனசை கஷ்டப்படுத்திட்டோமே, இப்படிலாம் பண்ணிட்டோமேன்ட்டு. அதுக்காக கில்ட்டி ஃபீலிங்லேயே உட்காந்துட்டு இருந்தா அந்த பொண்ணு லைஃபை யாரு சரி பண்ணுவா சொல்லு? இப்போ அவன் என் பொண்டாட்டி. அவள் லைஃபை ஃபுல்லும் சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை தானே. உன்னை யார்ல இங்க வர சொன்னா? இந்த வீட்டு வாசல் படியா மிதிக்காதன்னு சொன்னா கால் மேல கால் போட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. ஓஹோ, அன்னைக்காரனும் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கானோ? அவனுக்கு இப்பதான் இந்த வீட்டுக்கு வேற வழி தெரிஞ்சிச்சோமோ? நான் கிளம்புறேன். புதுசா எந்த குளறுபடியும் பண்ணி வச்சிடாத சொல்லிட்டேன். இவன் எதுக்குல இங்க வந்துட்டு போறான்? நான் பண்ணி வச்ச பிரச்சனை அப்படி இல்லாம அதான் வந்து பார்த்துட்டு போறான். ஏமா நானும் கிளம்புறேன். நீ எங்களை போற? அவனுக்கு நல்ல புத்தி சொல்லிட்டு போ. சில பேருக்குலாம் சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாதுமா. நான் கிளம்புறேன். நீங்களும் திட்ட போறீங்களா? திட்டுங்கம்மா. உன்னைய இப்படியாலாம் நான் வளர்த்தேன். ஏன்ல இப்படி ஒரு பொண்ணு வாழ்க்கையை அழிச்சிட்டு வந்திருக்க? ஏம்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காதீங்கம்மா. தெரியாம பண்ணிட்டேன். அதை சரி பண்றதுக்கு நான் எல்லாமே பண்றேன். உங்க அண்ணே மவளே நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவா. நிஜமாவா? கண்டிப்பாம்மா. என்னைய பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சிட்டேன்னா அது எப்படினாலும் அடைஞ்சிருவேன். அதனால கவலைப்படாதீங்க. ஏல அதுக்கு நான் அந்த பிள்ளை மனசு மறுபடியும் கஷ்டப்படுகிற மாதிரி எதுவும் பண்ணிடாத. சரிம்மா. இந்த நேரத்துக்கு நல்லா தூங்கியிருப்பல்ல தாரா? நல்லா தூங்கு. நாளையில இருந்து என்னை சமாளிக்கிறதுக்கு உனக்கு தெம்பு வேணும்ல. ரெஸ்டே இருக்காது. இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? இங்க பாரு, இனிமேலாம் அவன் கூட என்னையால வாழ முடியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து எல்லா உண்மையும் மறைச்சு வச்சிருப்பான். உன்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சு வைக்கலடி, நீ தான் எல்லாத்தையும் மறந்து வச்சிருக்க. என்னதான் இருந்தாலும் நீ உங்க அண்ணனை விட்டு கொடுக்க மாட்டல்ல? இது இல்ல, விட்டு கொடுக்கறதுக்கு என்ன? உன்கிட்ட அந்த டைம்ல பழசெல்லாம் ஞாபகப்படுத்த கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதனால நாங்க யாருமே உன்கிட்ட சொல்லல. இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? உன்னைய பார்க்க யார் வந்தானா? என் தங்கச்சியை பார்க்க வந்தேன். என்னனே? ஆதி வந்திருக்காமா வீட்டுக்கு. என்னவா? நீ அவன் கூட போய் வாழணுமா? அதனால போலீஸ் வக்கீல் எல்லாத்தையுமே கூட்டு வந்திருக்கான். எதுக்கு? 2 விஷயமா. அவன் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கான். நீ டைவர்ஸ் வாங்கினாலும் அவன் கூட 1 வருஷம் நீ வாழ்ந்துட்டு தான் டைவர்ஸ் வாங்க முடியும். இன்னொரு விஷயம், ஆஃபீஸில் 1 இயர் அக்ரிமெண்ட் போட்டிருக்க, அதுவும் நீ போகிறது இல்லையா? 2 விஷயத்துக்கும் போலீஸையும் லாயரையும் கூட்டு வந்து வீட்டு வாசலில் நிற்கான். வா. பரவாயில்ல, குழந்தை கொஞ்சம் கேப் விட்டு அடிப்பாருன்னு நினைச்சு இப்பவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு போல. என்னனே இது? கொஞ்ச நாள் கூட என்னைய நிம்மதியா இருக்க விட மாட்டாங்களா? நான் பேசி பார்த்துட்டேம்மா, அவன் கேட்க மாட்டிக்கான். அதான் எங்க அப்பாவை பழி வாங்கியாச்சுலானே, என்னை அப்படியே விட வேண்டியதானே? அப்ப நீ தாராவா இருந்தடி, இப்ப நீ தாரா ஆதிரானா மாறிட்டல்ல. அதான் பொண்டாட்டிய விட மனசு இல்லையோ என்னமோ. வாய மூடுன நீனு. ஒழுங்கா போய் உன் குடும்ப வாழ்க்கைய பாரு போ. இப்ப நான் என்னன்னு சொல்லணும்? ஆஃபீஸ்க்கு நீ கண்டிப்பாக போய் தாம்மா ஆகணும். சரி, நீ ஆபீஸ்க்கு போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அவன் கூட அவங்க வீட்டில் போய் 1 வருஷம் நீ இருந்ததாம்மா ஆகணும். வேற ஆப்ஷனே இல்லையானே? மியூச்சுவல் டைவர்ஸாக இருந்தால் மட்டும்தாம்மா 2 பேர் கேட்டால் கொடுப்பாங்க. அவன் உனக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் தரமாட்டான். அதனால நீ 1 வருஷம் அவன் கூட இருந்துதாம்மா ஆகணும். சரிண்ணே, நான் பாத்துக்கிறேன்.
அது அவ்வளவு ஈஸியா அந்த விஷயத்த விட மாட்டாருன்னு தான் நினைச்சேன். அதே மாதிரி பண்ணிட்டாரு. இனிமேல் இந்த தாரா யாருன்னு அவர் பாப்பாரு. ஏன்டா அவ வீட்டுல வச்சிருக்கோண்டு ஒவ்வொரு நாளும் அவர் கஷ்டப்படுவாருன்னே. நீயாச்சும் உன் புருஷனாச்சு. இப்ப என்ன பொட்டி பொடிக்கையை கட்டிட்டு அங்க போகணுமா என்ன? ஆமாமா. ஆதி ஒரு வகை கேடினா இவ ஒரு வகை கேடி. இவ இவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிட்டதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு தோணுது. ஆதி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் கேப் விட்டு இவ்வளோ கூட்டு போயிருக்கலாம். இருக்கிற கடுப்புல இப்போ கூட்டு போறீங்க. உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் ஆபத்து. ஆதி ஏடி மோனி, இவங்க தானே உன் மாமியார்? போய் காலில் விழு. என் அப்பா அம்மாவை பண்ணவங்கலாம் ஒரு நாளும் எனக்கு மாமியாராக ஆக மாட்டாங்க. இப்ப எதுக்கு போலீஸ் லாயர் எல்லாம் வீட்டு முன்னாடி வச்சு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும்? அதான் பழி வாங்கி முடிச்சாச்சுல. ஏத்தே, நீங்க என்னதான் இருந்தாலும் உங்க பையனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படித்தானே? அவர் கூப்பிட்டோன்னே வந்தாச்சு. ஒரு பொண்ணு மனசை உங்களால புரிஞ்சுக்க முடியாது. அப்படிலாம் இல்லைம்மா. இவனை அன்னைக்கு கொன்னு போட்டிருக்கணும். மிஸ்ஸஸ் ஆதிரன், நீங்க என் கம்பெனிக்கு 1 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க. கண்டிப்பா வேலை பார்ப்போம். அதை பாதியில நிப்பாட்டிட்டு போனா லாஸ் ஆஃப் பெய்ட் பண்ணணும். அதுவும் இல்லாம நம்ம 2 பேத்துக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அந்த சட்டப்படி ரிஜிஸ்டரும் பண்ணியாச்சு. நீங்க டைவர்ஸ் வேணும். நான் 1 வருஷம் என் கூட இருந்துதான் டைவர்ஸ் அப்ளை பண்ண முடியும். கூட இல்லாம நீங்க டைவர்ஸ் அப்ளை பண்ண முடியாது. சோ நீங்க என் கூட இருந்துதான் ஆகணும். உங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. ஆதி மறுபடி தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பரவாயில்ல, உனக்கு நான் பண்றதெல்லாம் தப்பாவே தெரியட்டும். எனக்கு நீ வேணும் தாரா. எனக்கு வேற வழி தெரியல. எப்படி 1 வருஷம் நம்ம 2 பேரும் வீட்டுக்குள்ள ஒரே ரூம்ல இருந்தா நம்ம 2 பேரும் சேர்ந்துருவோமா? எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா மாறும் எல்லாமே. நீங்க தான் மிஸ்டர் ஆதிரன் ஆச்சு. உங்களால மாத்த முடியாதது ஏதாச்சும் இருக்குமா என்ன? ஒரு இதை மாத்துறதுக்காண்டி தான் எந்த அளவுக்குனாலும் போவீங்கல்ல. இப்ப வரியா இல்லையா? இப்ப வரலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்துக்கலாம். இனி ஏன்டா கூட்டு அங்க போனோம் நீங்க ஒவ்வொரு நாளும் நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏதே, நான் உங்க வீட்டுக்கு வரணுமா என்ன? ஆமாம்மா, நீ வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்ல. ஓ, அப்ப 2வது மருமவா வந்தா போதும். முதல் மருமவா வர வேண்டாம். அடிப்பாவி, என்னைய எதுக்கு மாட்டி விடுத? இந்த மனுஷி என்னையும் சேர்த்து கொள்றதுக்கா? புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன் தே. நான் உங்களோட 2வது மருமக தான். முதல் மருமக மோனிஷா இருக்கால்ல, அவளை கூட்டு வரணும்ல. அப்புறம் உங்க பையன் வேற என்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்காரு. நாங்க உங்களோட கௌரவ குறைச்சலுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் இருந்துச்சுன்னா என்னைய விச வச்சு கொண்டுட்டீங்கன்னா, ஒருவேளை எங்க அப்பாவை ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா, அப்படி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போலீஸ்ல சைன் பண்ணுங்க. அந்த வீட்டுல வச்சு எனக்கு ஒரு சின்ன கீறல் ஏற்பட்டாலும் உங்க மேலதான் முழு பொறுப்பாகும். தாரா, ஐயோ, உங்க குடும்பத்துக்கு மத்தியில என் உயிரை நான் காப்பாத்த வேண்டாமா? அது நான் ஒன்னும் போய் சொல்லியே, உண்மையை தானே சொல்லிட்டு இருக்கேன். என்னது, போலீஸ் ஸ்டேஷன் போய் எழுதி தரீங்களா என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதுன்ட்டு? அப்பதானே நான் வீட்டு வாசப்படியை மிதிக்க முடியும். ஏமா இப்படிலாம் பேசுற? நீ அண்ணன் மாவா? உங்களுக்கு கௌரவம் தானத்தே முக்கியம். அண்ணே மவளா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்னத்தே? தாரா ஓவரா பேசிட்டு இருக்க. நான் எங்க அத்தை கிட்ட பேசுறேன். நீங்க எதுக்கு குறுக்க வரீங்க? என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. சரி, அதை நான் நம்புறேன். நான் உங்க மகன் கூட வந்து வாழணும்னா மோனியும் என்னோட அத்தானும் அதே வீட்டுல இருக்கணும். அப்பதான் நானும் அந்த வீட்டுக்கு வருவேன். என் ஃப்ரெண்டை எந்த வீட்டு வாசல்படி வச்சு அவமானப்படுத்த அனுப்புனீங்களோ அதே வாசப்படியில நீங்க அவளுக்கு ஆர்த்தி எடுத்து உள்ள அனுப்பணும். அப்பதான் நான் உங்க பையன் கூட சேர்ந்து வாழ்வேன். அடி பாவி, நான் பேசாம தனியா நானும் என் புருஷனும் நிம்மதியா இருந்திருப்போமே. இவன் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா? உனக்கு இதெல்லாம் தேவையா? உனக்கு பெரிய அப்பா வைக்கா? சரிம்மா, நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு அப்பா அம்மாவை கொண்டிருக்கீங்க. அப்புறம் அவளுக்கு பழசெல்லாம் மறக்க வச்சிருக்கீங்க. அதுக்கெல்லாம் அவ காலில் விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம். ஏய், இது உங்க வீடு கிடையாது ஆதிரன், என்னோட வீடு. உங்களுக்கு இருக்க பிடிக்கலன்னா வெளியில கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம். என்னத்தே இன்னும் அழுதுட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? பண்ணும்போது அது தப்பா தெரியல, இப்ப தப்பா தெரியுதோ? என் மவானா சும்மாவா? நான் உங்க பையன் கூட வந்து வாடணும்னா என் ஃப்ரெண்டு கிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. அவளும் அந்த வீட்டுக்கு வரணும். இல்லைன்னா உங்க பையன் இப்படியே தான் இருப்பாரு. அண்ணே மவனா ஒரு நியாயம், மித்தவங்கன்னா ஒரு நியாயமோ? முடிவு பண்ணிக்கோங்க எப்படின்ட்டு. ஏமா, நீங்க ஒண்ணு யார் காலையும் விழ வேண்டாமா? வாங்க நம்ம போவோம். ஏமா, என்ன மன்னிச்சிருமா. எப்படி? இனிமேல் நான் தான் தாராவோட ஆட்டத்தை பார்ப்பேன்னு சொன்னீங்கல்ல, இனிமேல் பார்ப்பீங்க. உங்க அம்மாக்காண்டி தானே என்னைய பழி வாங்கினீங்க, இனிமேல் பாருங்க. தாரா, சொல்லுங்க. இப்ப வீட்டுக்கு வரலாம்லாமா? கண்டிப்பா, அந்த மருமகளையும் கூப்பிடுங்க. நீயும் வாமா, அவன்கிட்ட நான் பேசிக்கிடுதேன். என்ன ஆதிரன், போலாமா?